அண்டர் 2000 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டிடபிள்யூஎஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக வந்து 5 இயர்பட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 வயர்லெஸ் பட் இயர்ஃபோன்ஸ்க்கான லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ பட்ஸ் X1. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிடபிள்யூஎஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தான டீல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. பட் இதே சேம் இயர்பட்ஸ் நம்ம ஜியோ மார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 800 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து ஜியோ மார்ட் ஸ்டாக் இல்லை, பட் இவன் திரும்பி ஸ்டாக் வந்துருச்சு. 800 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ பட்ஸ் X1 வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். இந்த போக்கோ பட்ஸ் X1 நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் கலர் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே டைப் சி போட்டு வந்துருக்கு. அது பக்கத்தில் பேரிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12.4 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக பேஸ்ல நல்லாவே இருந்துச்சு. இந்த பட்ஸ் நம்ம ஷாமி ஏர்பட்ஸோட ஆப் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய விஷயத்தை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் EQ கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். தென் கால் குவாலிட்டிக்கு வேண்டிய குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 40 dB ANC வந்து இருக்கு. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 36 ஹார்ஸ் கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. இங்கே சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு 7 ஹார்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 10 மினிட் சார்ஜ் பண்ணிங்க அப்போ 2 ஹார்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த 800 அந்த ப்ரைஸுக்கு வாங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 5. இதோட லான்ச் ப்ரைஸ் நமக்கு எடுத்துகிட்டு 3000 கிட்ட வச்சிருந்தாங்க. இந்த நடுவில் நமக்கு 2500 ப்ரைஸ்ல வந்து கிடச்சி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங் ரெட்மி பட்ஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். இந்த ரெட்மி பட்ஸ் 5 vs போக்கோ X1 பட்ஸ் ரெண்டுக்கும் கம்பேரிசன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இங்க ரெட்மி பட்ஸ் 5 ஓட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ணா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து இருக்கு. தென் கீழே டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடுல பேரிங் பட்டன் வந்து இருக்கு. இந்த ரெட்மி பட்ஸ் 3 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது, Black, White and Purple. இங்க சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் போக்கோ பட்ஸ் X1 நமக்கு இந்த ரெட்மி பட்ஸ் 5 நமக்கு வந்து சேம் ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டுலயுமே 12.4 mm டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் போக்கோ X1 பட்ஸை விட இதுல வந்து கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த பட்ஸ் உங்களால வந்து ஷாமி ஏர்பட்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். கால் குவாலிட்டிக்கு வேண்டிய வந்து பார்த்தா குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 46 dB ANC வந்து இருக்கு. உங்க போக்கோ X1 பட்ஸ்ல வந்து 40 dB ANC, இங்க ரெட்மி பட் 5 நமக்கு வந்து பார்த்தா 46 dB ANC வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ்க்கு மேல டச் கண்ட்ரோல் வந்து இருக்கு. நம்ம சிங்கிள் டேப் பண்ணும்போது, டபுள் டேப் பண்ணும்போது, ட்ரிபிள் டேப் பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 40 ஹார்ஸ் கிட்ட கிளைம் பண்றாங்க. சிங்கிள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 ஹார்ஸ் கிட்ட ப்ளே பேக் வந்து கிடைக்கும். தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஹார்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஓவரால் 1500 பட்ஜெட்ல வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு டீசென்டான பட்ஸ் இது. இந்த ரெட்மி பட்ஸ் 5 நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு நமக்கு ஒரு 46 dB ANC வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்கள் 1500 பட்ஜெட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கோபோல் பிராண்ட்லேருந்து இப்போ Z40 வெர்ஷன் 2.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி Z40 வந்து இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி இப்போ வெர்ஷன் 2.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 1500 அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இந்த பட்ஸ் நமக்கு 4 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது, ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன் அண்ட் பிளாக். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து டைமண்ட் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 30 mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த இயர்பட்ஸில் பேஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் சாங் டீட்டெயில் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட்டாக 1500 ரிலீஸ் ஆகிற எல்லா இயர்பட்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.4 வந்து இருக்கு. கால் குவாலிட்டிக்கு வந்து குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 ஹார்ஸ் கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்போ 2 ஹார்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு. தென் இந்த இயர்பட்ஸ் டாப் டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமா சாங்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த Z40 வெர்ஷன் 2.0 நமக்கு வந்து ANC வந்து கிடையாது. அதுபோல் ENC வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ANC அளவுக்கு இருக்காது, பட் சின்ன சின்ன நாய்ஸ்லாம் வந்து பார்த்து கட் பண்ணி கொடுக்கும். ஸோ குறிப்பாக 1500 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன OnePlus Nord Buds 3R. ஸோ இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 1800 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக் டே சேல் வந்து வருது. அந்த டைம் நமக்கு இன்னும் 200 கம்மியாகி நமக்கு ஒரு 1500 அந்த பிரைஸ்ல கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. அந்த பிரைஸ்ல வாங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த நாட் பட்ஸ் 3R நமக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று நமக்கு வந்து ஆஷ் பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12.4 mm டைட்டானியம் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக நமக்கு போக்கோ X1 பட்ஸ் ரெட்மி பட்ஸ் 5 கம்பேர் பண்ணும்போது இந்த நாட் பட்ஸ் 3R நமக்கு வந்து பேஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தென் சாங்ல அந்த டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. தென் கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.4 வந்து இருக்கு. தென் கால் குவாலிட்டிக்கு வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கு. பட் ANC வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் கேமிங் இங்கே வந்து பார்த்தா 47 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி வந்து இருக்கு. டுவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி வந்து இருக்கு. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 54 ஹார்ஸ் கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. பட் நல்ல விஷயம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 8 ஹார்ஸ்க்கான ப்ளே பேக் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். இந்த OnePlus Nord Buds 3R நமக்கு வந்து இப்போ ANC வந்து கிடையாது. பட் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க அந்த பேஸ் டிரைவர் நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா போக்கோ பட்ஸ் X1, அதுக்கப்புறம் ரெட்மி பட்ஸ் 5C அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே OnePlus Nord Buds 3R வந்து பேஸ் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு
வேண்டிய இந்த இயர்பட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கோபோல்ட் பிராண்ட்லேருந்து ரீசெண்டாக வந்திருந்த ராவன் இயர்பட்ஸ். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1300 ரூபா அந்த ப்ரைஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். கோபோல்ட் ராவன் நம்ம 3 கலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சில்வர், க்ரீன், அதுக்கப்புறம் ஐஸ் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லாவே இருக்குது. தென் கீழே இந்த ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. அது வந்து பார்த்தா ஒரு சில டைம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லாவே இருக்குது. தென் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10 mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இயர்பட்ஸையும் சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் நம்ம பேஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சாங் டீட்டெயிலாக அந்த அளவுக்கு பெருசாக நம்மளால கேட்க முடியாது. கால் குவாலிட்டிக்கு வேண்டி வந்து பார்த்தா குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ENC சப்போர்ட் வந்து இருக்குது, ANC வந்து கிடையாது. இந்த TWS உங்களால் வந்து பார்த்தா கோபோல்ட் ஆப் கூட நமக்கு வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா EQ மோட்ஸில் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் டாப்பில் டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. சாங் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 70 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் வந்து இருக்குது. நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். 70 ஹவர்ஸ் கிட்ட ப்ளே டைம்ன்றது வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன். பேட்டரி பேக்கப் ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த 1300 ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பேஸ், நல்ல ஒரு கால் குவாலிட்டி, தென் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ராவன் இயர்பட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நம்ம Z40 வெர்ஷன் 2.0 இது நமக்கு ஒரு 1200 கிட்ட செல் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தா கிடையாது. டிசைன் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக 1000 ரூபா தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா போட்டு இந்த Z40 வெர்ஷன் 2.0 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ் இந்த 5 பெஸ்ட்டான TWSக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 5 இயர்பட்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா போக்கோ X1 பட்ஸ் நமக்கு ஜியோ மார்ட்டில் 800 ரூபா ப்ரைஸ் கிடச்சி அப்படின்னா மீதி இருக்க அந்த 4 TWS தள்ளி வச்சுட்டு போக்கோ X1 பட்ஸ் வாங்குறது வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு 800 ரூபா ப்ரைஸில் கிடைக்கல, ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு 1400 ரூபா போட்டு வாங்குற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் போக்கோ X1 பட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு ரெட்மி பட்ஸ் 5 வாங்குறது வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நமக்கு OnePlus Nord Buds 3 நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் அது ANC வந்து கிடையாது. அது ஒன்று தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. இது நீங்கள் ரெட்மி பட்ஸ் 5 வாங்கிட்டீங்க அப்படின்னா 46 dB ANC வந்து இருக்குது. இன்னும் கூட பெட்டராக இருக்குது. அதுக்காக தான் நம்ம ரெட்மி பட்ஸ் 5 வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த 2000 rupees பட்ஜெட்டில் வந்து போய் என்ன TWS சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கைஸ் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.